பார்த்த உடனே எனக்கு தெரியுது இந்த புகாரில் ஒரு அபாயம் புதைந்து கிடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியுது. அந்த அபாயங்கிறது என்ன? என்னுடைய அனுபவம். அது ஒரு பாடம், நான் கற்றுக்கொண்ட பாடம். ஒரு வகையில் அது ஞானம் தான். நான் இந்த கிரானைட்டு சுரங்கங்களை நான் போய் ஆய்வு செஞ்சேன்னா, ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுத்தேன்னா 24 மணி நேரத்தில் நான் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் யோசிக்கிறேன், இது ஒரு அரசுக்கு பெரிய இழப்பு. ஒரு பக்கம் பல்லாயிரக்கணக்கான கோடி இழப்புங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரக கட்டமைப்பு உருக்குலைந்து போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய கிராம கட்டமைப்பு, இந்த நம்ம கிராமிய ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும். நம்ம கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே இந்த நிலத்திட்டங்கள், குளம், குட்டை, வாய்க்கால், கால்வாய், இடுகாடு, நத்தம் என்று குடியிருப்புக்கான இடம், மேய்க்கால் தரை புறம்போக்கு, இப்படி அந்த கிராமிய பொருளாதாரத்திற்கு தேவையான நிலங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலத்திட்டம், இந்த கிராமிய பொருளாதார திட்டம் அங்கே உருக்குலைந்து போய் பல இடங்களில் இந்த குளங்கள், ஏரிகள் எல்லாம் காணாமல் போனது. மேய்க்கால் தரை புறம்போக்கெல்லாம் காணாமல் போகக்கூடிய சூழல்லாம் இருக்குன்னு புகார் வருது. அப்போ எனக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் முடிவு எடுக்கணும். நான் இங்கே ஆய்வு செஞ்சு அறிக்கை அனுப்புனா நான் மாற்றப்படுவேன். கலெக்டருங்கிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ரொம்ப அரிதாக வரக்கூடிய ஒரு பதவி. இப்போ ஒரு முறை தான் கொடுப்பாங்க, ஓராண்டு அல்லது 2 ஆண்டு, சில பேருக்கு 3 ஆண்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த அரிதான அந்த கலெக்டர் பதவியை நான் இழந்துருவேன். அது ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு இன்றைக்கும் கூட ஒரு ஐஏஎஸ் அலுவலர், இது ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், ஐஏஎஸ் ஆகணுங்கிற நினைக்கக்கூடிய அந்த கனவு காணக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, அல்லது தேர்வாகி பயிற்சிக்கு வரக்கூடிய பயிற்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு கூட கலெக்டர் பதவிங்கிறது ஒரு கனவான பதவி. அப்போ அந்த பதவியிலேருந்து நான் நிச்சயமாக கலட்டி விடப்படுவேங்கிற ஒரு சூழல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என் நாட்டிற்கான பெரிய இழப்பு, இயற்கை வளங்கள் சூறையாடிய அந்த கொடுமை, இப்போ கிராம மக்களுடைய அந்த நல்வாழ்வு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய தனிப்பட்ட ஐஏஎஸ் பதவி, கலெக்டர் பதவி. இப்போ இரண்டுக்கும் இடையில ஒரு முறை நான் நாடான்ற ஒரு நிலை, தானா நாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அப்போ நான் யோசிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் நான் முடிவு எடுக்கிறேன், என்னுடைய நலனை காட்டிலும் என் சமூகத்தின் நலன், என் தேசத்தினுடைய நலன் மிக முக்கியமானதுன்னு நான் கருதி, நான் மேலூர் பகுதியில் போய் சுரங்கங்களை பார்க்குறேன். கிரானைட் சுரங்கங்களை பார்த்து அறிக்கை அனுப்புகிறேன். 16,000 கோடி அரசுக்கு இழப்பு அப்படின்னு நான் அறிக்கை அனுப்புகிறேன். அறிக்கையை அனுப்பிய 2 நாட்களில் நான் மாற்றப்பட்டேன்.